துலீப் டிராபியில் தோத்தா என்ன, நான் தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியோடைய கேப்டன். ருத்ராஜ் கேட்வாலுக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியோடைய கேப்டன் பதவியை பிசிசிஐ கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. வயசானாலும் நாங்கள் சிங்கண்டான்னு தவான் சுரேஷ் ரெய்னா தற்போது நடந்துட்டு இருக்க LLD T20 தொடரில் சம்பவம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தற்போது இந்தியாவில் லெஜண்ட் கிரிக்கெட் தொடர் தொடங்கியிருக்கு. இதில் ரிட்டையரான இந்திய வீரர்கள் பங்கேற்று விளையாண்டுட்டு இருக்காங்க. இதில் சுரேஷ் ரெய்னா, தவான், தினேஷ் கார்த்திக் போன்ற வீரர்கள் முக்கிய அணியோடைய கேப்டனாக இந்த சீரியஸில் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நேற்று நடந்து முடிஞ்ச சதன் சூப்பர் ஸ்டார் விசஸ் குஜராத் அணி மோதினாங்க. இந்த மேட்ச்சில் குஜராத் அணி கடைசியில் தோத்தாலும் குஜராத் அணியை சேர்ந்த நட்சத்திர வீரர் கேப்டன் தவானுடைய அதிரடி ஆட்டம் வியக்க வச்சிருக்கு. இந்த வருடம் ரிட்டையரான தவான் இந்த மேட்ச்சில் 3 பவுண்டரி 3 6 அடித்து வெறும் 48 பாலுக்கு 52 ரன் அடித்து சம்பவம் பண்ணியிருக்கார். ஸோ முந்தானேத்தி நடந்த போட்டியில் ஹைதராபாத் அணியோடைய கேப்டனாக விளையாண்ட சுரேஷ் ரெய்னா முக்கியமான நேரத்தில் 4வது நாடில் பேட்டிங் ஆடி அதிரடியாக விளையாண்டு வெறும் 22 பாலுக்கு 44 ரன் அடித்து சம்பவம் பண்ணார். இதில் 5 பவுண்டரி 2 6 அடங்கும். சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே அணிக்காக 4வது 3வது நாடில் வந்து அதிரடியாக விளையாடுறது போல ஹைதராபாத் அணிக்காக மஞ்சள் ஜெர்சி போட்டு அதிரடியாக விளையாண்ட இந்த வீடியோவை சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே ரசிகர்கள் தற்போது வைரலாக்கிட்டு இருக்காங்க. வயசானாலும் சிங்கம் தானு தவான் மற்றும் சுரேஷ் ரெய்னா ரசிகர்கள் தவான் சுரேஷ் ரெய்னாவுடைய இந்த அதிரடி ஆட்டத்தை வைரலாக்கிட்டு இருக்காங்க. சர்ஃப்ராஸ் கானை அடுத்து நடக்க போற ராணி கோப்பையோடைய மும்பை அணியோடைய பிளேயரா அறிவிச்சு பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. தற்போது சர்ஃப்ராஸ் கான் இந்திய விசஸ் வங்கதேச டெஸ்ட் அணியில இடம்பெற்றிருந்தார். இந்த நிலையில் அவர் முதல் டெஸ்ட் போட்டிக்கு பிறகு நடக்க போற 2வது டெஸ்ட் போட்டியில் விளையாட மாட்டார். அவர் ராணி கோப்பை தொடரில் விளையாட போறார் அப்படிங்கிற தகவல் வெளியானுச்சு. தற்போது ராணி கோப்பை தொடருக்கான அணியை அறிவிச்சிருக்காங்க. இதுல மும்பை அணியில சர்ஃப்ராஸ் கான் இடம்பெற்றிருக்கார். ருத்ராஜ் கேட்வால் தலைமையிலான இந்த மும்பை அணியில் ருத்ராஜ் கேட்வால் கேப்டனாகவும் அபிமன்யு ஈஸ்வரன் துணை கேப்டனாகவும் செயல்பட போகிறாங்க. இந்த அணியில் தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்சன், டேவிட் படிக்கட், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் துருவ் ஜோகில், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஈசான் கிஷன், ஆல்ரவுண்டர் சுதர், ஆல்ரவுண்டர் சரண்சி ஜெயின், ஃபாஸ்ட் பவுலர் பிரதீப் கிருஷ்ணா, முகேஷ் குமார், யாஸ் டயால், ரிக்கி பூஸ் மற்றும் ராபத், கலீல் அகமது, ராகுல் சகால் போன்ற வீரர்கள் ருத்ராஜ் கேட்வால் தலைமையிலான ரெஸ்ட் ஆஃப் இந்திய அணியை இன்னைக்கு பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. இந்த ராணி கோப்பை தொடர் ரஞ்சி தொடரில் சிறப்பாக விளையாண்ட வீரர்களை கொண்டு 2 அணியாக பிரித்து ஒரே போட்டியாக நடத்துவாங்க. இதில் ஜெயிக்கிற அணிக்கு ராணி கோப்பையை கொடுப்பாங்க. இந்த போட்டி இந்த வருடம் அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்க போகுது. இந்த போட்டியில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியோடைய கேப்டனா சிஎஸ்கே வீரர் ருத்ராஜ் கேட்வால் செயல்பட போறார். தொடர்லேயே ருத்ராஜுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வெளியானுச்சு. ஆனால் தற்போது கேப்டனா ருத்ராஜ் கேட்வால் இந்த தொடரில் விளையாட போறார். இதற்கு முன்பு நடந்த துலீப் டிராபியில் ருத்ராஜ் கேட்வால் தலைமையிலான அவருடைய அணி ஃபைனல் வரையும் வந்து 2வது இடம் பிடிச்சாங்க. தற்போது ராணி கோப்பையில் வெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியோடைய கேப்டனாக ருத்ராஜ் கேட்வால் செயல்பட போகிறதுனால இந்த தொடருக்கான எதிர்பார்ப்பு ஏகிருக்கு. ஸோ சுரேஷ் ரெய்னா தவானோடைய இந்த கம்பேக் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ ராணி கோப்பை தொடரில் ருத்ராஜ் தலைமையிலான விளையாட போகிற ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணி ராணி கோப்பையை ஜெயிப்பாங்களா? அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.